சாரி, என் பேர் கிஷோர் தாஸுங்க. நான் சிஇஓ ஆஃப் மியூசிக்கல். சென்னையில ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இசை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். கடைன்னு சொல்றது வந்து ஏன் சொல்லலைன்னா, நாங்க கடை மட்டும் கிடையாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு எல்லா டீச்சிங்கும் சரி, செல்லிங் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரி, சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், வேல்யூவேஷன், எஜுகேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் மியூசிக் எல்லாமே நாங்கள் பண்றோம். ஸோ அதனால மியூசிக்கல்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லணும். 183 வருஷம் ஆச்சுங்க. 842 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிறுவனம். நிறைய ஹிஸ்டரி இருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு போர்ச்சுகீஸ் ஜென்டில்மேன் ஒருத்தர் ஊட்டியில இருந்தார் அந்த நேரத்துல. அவர் வந்து சென்னையில ஆரம்பிச்சு 16 பிரான்ச் இருந்ததா கேள்விப்பட்டோம். அவர் வந்து இறந்தது வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடி, 125 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. ஆனா அந்த நேரங்கள்ல அவர் வந்து ஒரு சர்ச்ல வந்து வயலின் வாசிச்சுட்டு ஆர்கன் வாசிச்சுட்டு இருந்தோம். இங்க வந்து சென்னையில ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க, அப்போ இந்தியாங்கிறது வந்து பாகிஸ்தான் இருந்தது, மலேசியாவும் இருந்தது, பினாங்லயும் இருந்ததா பிரான்ச்சஸ், இந்த மாதிரி லாகூர்ல இருந்ததா எல்லாம் சொல்றாங்க. பட் சில காலங்கள் கழிச்சு ப்ராபப்ளி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம ஆல்மோஸ்ட் இறக்குற தருவாயில அவர் நண்பர், பிரெஞ்சு நண்பர் ஒருத்தர் இருந்தார் சென்னையில. அவர் அந்த கம்பெனி அவர்கிட்ட இருந்து வாங்கி மியூசிக்கல் பேர் மாத்தினார். அப்படின்னா மியூசிக் கிடையாது, மியூசியம் பிரெஞ்சுல வேர்டு. மியூசியம் அர்த்தம். மியூசிக்கல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வந்து மிஸ்கியூத், அதுக்கு முன்னாடி மிஸ்கியூத் கம்பெனின்னு இருந்தது. அது வந்து மியூசிக்கல் மாத்துறது 1915-16வது வருஷத்துல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம ராயபுரம் சொல்ற அந்த காலத்துல வந்து அது ஒயிட் டவுன் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மிஸ் ஆமிரோசாரியோன்னு அவங்க பியானோ டீச்சரும் பியானிஸ்டா இருந்தாங்க. அவங்களும் ஒரு டைரக்டர் வந்து. ரொம்ப ரேர் ஒரு பிரெஞ்சு பர்சனும் ஒரு பிரிட்டிஷ்காரரும் ஒன்னா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் சொல்றது வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இருந்த நடவடிக்கைகள். ஸோ அப்படி இருக்கிறச்ச 1938 எங்க தாத்தா, எங்க ஃபேமிலி, நாங்க வந்து ஒரு குஜராத்தி பரம்பரை. குஜராத்ல இந்த 300 வருஷமா இங்கதான் சென்னையில இருக்கோம். நான் 9வது தலைமுறை, என் பையன் வந்து 10வது தலைமுறை. ஸோ எங்க தாத்தா வந்து இந்த மியூசிக்கல் கம்பெனில ஃபைனான்ஸ் டைரக்டர் 1938 சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1947 நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெள்ளைக்காரங்க வந்து they wanted to go out of இந்தியா. அந்த நேரத்துல மூடணும்னு நினைக்கும் போது எங்க தாத்தா சொல்லி, ஏன் நீங்க மூடுறீங்க, ஆல்ரெடி 100 வருஷம் ஆனதுனால நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து எல்லா ஷேருக்கும் பணம் கொடுத்து வாங்கி 1950 கம்ப்ளீட்டா இந்தியன் கம்பெனியா மாறிடுச்சு. இந்தியன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆனா என்ன 1842 இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அது 1950 கம்ப்ளீட்டா வெள்ளைக்காரங்க கையில இருந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்தது. இப்ப எங்க குடும்பத்துல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 75 வருஷம் ஆகுது. 1950 இன்னைக்கு 2025. ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து என்ன அவங்க ஆரம்பத்துல எப்படி அவங்க நம்ம சென்னைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு தொடர்ந்து அதை அப்படியே பண்ணிக்கிட்டே தான் வரும். ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு எங்களோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கு ஒண்ணு, ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கு, பெங்களூர்ல ஒரு ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல் இருக்கு, சென்னையில இருக்குது. ஸோ சென்னையில இருக்கிறதா பழம், அதாவது இருக்கிறதே ஓல்டஸ்ட், இதான் மதர் ஆஃப் ஆல். அதாவது இங்கதான் தலைமை, என்ன சொல்றது, ஹெட் ஆஃபீஸ் இதுதான், சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ். 1842 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் நிறைய மியூசிஷியன்ஸ் எங்ககிட்ட எதிர் படிச்சிருப்பாங்க, இல்ல எங்ககிட்ட எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க, இல்ல எங்ககிட்ட மியூசிக்கல்ஸ் வாங்கியிருப்பாங்க. நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அளவுக்கு இந்தியன் மியூசிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்றதுக்கு பெரிய ஃபேக்டரி, இப்போ யமஹா மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி மாதிரி ஃபேக்டரி இந்தியாவில் பண்ணணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியிருக்கும். அதுவும் பண்ணுவோம் ஒரு காலத்துல. பட் ஆனா இப்போதைக்கு அது அந்த அளவுக்கு வசதி இல்லை. வசதி இருக்கிறத தாண்டி நம்மளுக்கு நாலேஜ் வேணும், அது எப்படி செய்யணுங்கிறது. ஸோ அதனால இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நாங்க ட்ரெயின் பண்றோம். இன்னைக்கு நாங்க வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த இசைக்கருவி எப்படி தயாரிக்கணும், அது எப்படி அதை உலகம் முழுக்க கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு வர்த்தகமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்க நிறைய யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்றோம். இன்னைக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வேலை செய்யறாங்க. 75 பேர்ல டெக்னிக்கலாவே நாங்க நிறைய பேரை தயாரிக்கிறோம்.
நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். வெளிநாட்டுல இருந்து கூட டெக்னீஷியன்ஸை வர வச்சு அவங்கள ட்ரைனிங் பண்றோம். அண்ட் மோரோவர் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு மியூசிக் இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட மியூசிக் இன்டர்நேஷனல் லெவலாவே இங்க ஒரு யூத் ஆர்கெஸ்ட்ராங்கிறதே இல்லாம இருந்தது இந்தியாவில். இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாம இருக்கிறத அந்த யூத் ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொரோனா டைம்ல ஒரு பசங்களை ஒரு 20-25 பசங்களை தயார் பண்ணோம் வித் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட். ஒருத்தர் வந்து வாத்தியார் வந்து அமெரிக்கால இருந்து, ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து, ஒருத்தர் லாட்டின் அமெரிக்கால இருந்து, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஜூம் கால். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி எப்படி நல்ல முறையை யூஸ் பண்ணலாம் அங்கிற ஒரு குறிக்கோளோட இங்க ஒரு 25 பசங்களை 30 பசங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் வித் இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ். இங்க லோக்கல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கறத தாண்டி இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி டீச்சர்ஸ் வச்சு அவங்களை ட்ரெயின் பண்றோம். அவங்களுக்கு வாத்தியங்கள் வந்து ஃப்ரீயா கொடுத்து ட்ரெயின் பண்ண வைக்கிறோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு மனசுல தோணும். ஏன்னா என்ன ரியாலிட்டி இருக்கு, இதை வந்து நான் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா தெரிய கொடுக்கல. நம்ம இப்போ நம்ம நாட்டில் என்ன, நாங்கள் மியூசிக்னாலே சினிமா மியூசிக் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். தப்பு ஒன்றும் கிடையாது. சினிமா மியூசிக் வந்து அது லைட் மியூசிக், அது வந்து சீரியஸ் மியூசிக் கிடையாது. சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல மியூசிக்கும் ஒரு பார்ட் அங்கம். ஆனா மியூசிக் மட்டுமே இருக்கணும்னா சீரியஸா இருந்தா தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க பெரிய பர்ஃபார்மிங் மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம கர்நாடிக் ஃபார்ம்ல இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன் ஃபார்ம்ல இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம நாட்டு பசங்க, நம்ம குழந்தைங்க வெள்ளைக்காரங்களோட எந்த விதத்திலுமே குறைஞ்சவங்க கிடையாது. எங்க நிறுவனத்தோட பெரிய மாதகமே என்னன்னா, நான் பார்த்திருக்கேன் என்னோட கண்ணால. என்னோட 42 வருஷம் வாழ்க்கையில மியூசிக் இந்த இண்டஸ்ட்ரியில எத்தனை குழந்தைங்க வந்து எவ்வளவு திறமைசாலியா இருக்காங்க. பெரிய பணக்கார குழந்தைங்க தான் இருக்கணும்னு இல்லை, ஏழை பசங்க கூட அவ்வளவு நல்ல திறமைசாலியா இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட அது வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம அதை வசதி வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வைக்க முடியும். அவங்களே அவங்களுக்கு ஒருத்தருக்கு தேவையான பணம் கொடுத்துட்டா பணம் தீர வரைக்கும் தான் அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனா அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி, அவன் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கிறதுக்கான வழி வகுத்து கொடுத்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லா அவன் நல்லா இருப்பான். அந்த ஒரு குறிக்கோள் தான் எங்களோட நிறுவனம் இருக்கு. நானும் அதுக்கு தான் ரொம்ப ஒர்க் பண்றேங்க. ஆனா இந்த விதமா இதுல நிறைய அதை நீங்க கேட்ட மாதிரி அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இது வந்து நல்ல முறையா செய்யறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தொந்தரவு இல்லாம ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதே ஒரு பெரிய ஒரு ஊக்குவித்தல் தான். அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் போய் நாங்க கேட்கிறோம், ஏதாவது உதவி பண்ண முடியுமா குழந்தைகள் கத்துக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ லிஸ்ட்ல பெரிய லிஸ்டே இருக்கு, எங்கிட்ட திறமைகள் இருக்குங்க. ஆனா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா வாத்தியமும் எல்லாராலையும் வாங்க முடியாது. நிறைய விஷயம் இன்ஃபேக்ட் என்னாலே வாங்க முடியாது சொல்ல போனா. இது வியாபாரம் பண்றதுனால ஓகே. இப்ப என் பையனை கேட்டா கூட என்னால வாங்குறது கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு. ஆனா இது வாசிக்கக்கூடிய திறமை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அவங்களுக்கு வசதி இல்லாததுனால அவங்களோட ஆசைகளை இது பண்ணிக்க. ஸோ எங்க நிறுவனம் மூலம் என்ன பண்றோம், எல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமே வசதிகள் கிடைக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன எங்க வேலை வசதி பண்ணி கொடுக்கறது, திறமையா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, அவங்களோட உழைச்சி முன்னுக்கு வர்றது அவங்களோட வேலை. ஸோ அதுக்கான எல்லா வசதி போட்டோம். இப்போ எங்க மியூசிக் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 பசங்க படிக்கிறாங்க. இங்க சென்னையிலேயே 2 மியூசிக் ஸ்கூல் இருக்குது. இந்த இடத்துல ஃபெசிலிட்டியில கூட ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம். ஹோப்ஃபுல்லி இந்த தமிழ் வருஷ பொறுப்புக்கு பண்ணலான் இருக்கோம். இன்னைக்கு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளார ஒரு மியூசிக் ஸ்கூலே இது பின்பக்கம் இருக்குது, அங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியால இருக்கிற பசங்க இந்த எங்க வந்தாலும் சரியான முறையில மியூசிக் கத்துக்கணும்ட்டு ஒரு இதுல மியூசிக்ங்கிறப்ப நான் தமிழ்ல பேசுறேங்க. தமிழ் மொழி தெரிஞ்சதுன்னா, மொழி தெரிஞ்சதுன்னா, எழுத படிக்க தெரிஞ்சா என்ன வேணா கவிதையும் எழுதலாம், கடிதாசியம் எழுதலாம், வேலை ஒர்க்லையும் பண்ணலாம். அந்த மாதிரி மியூசிக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க சினிமா பாட்டும் பாடலாம், கச்சேரியும் வாசிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஸோ அதுதான் எங்களோட குறிக்கோள். சொசைட்டிக்கு எப்படி நம்ம நல்லபடியா செய்யலாம், நல்ல பொருள்களும் கொடுக்கலாம். அது எமகாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரெக்கார்டருங்கிறது, சின்ன ஃப்ளூட்ல இருந்து ஆரம்பிச்சு கிராண்ட் பியானோ வரைக்கும் எல்லா வாத்தியமும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி இன்னைக்கு வேர்ல்டுல இவங்க மட்டும்தான்.